நமஸ்காரம். இந்த வீடியோ ஒரு ஃபாலோ அப் வீடியோ. அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன கோவில் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா விளக்குடி கஸ்தூரி ரங்கப்பெருமாள் கோவில். அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது மனத்தில் உள்ள வேண்டுதல்களை நிறைவேற்றும் பெருமாள். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த பெருமாளை பற்றி அடிக்கடி போடுற அப்படின்னு கேட்கலாம். ஒன்று, இவர் எங்களுடைய குலதெய்வம். இரண்டாவது, மனசில் இருக்கிறத வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய கண்கண்ட பெருமாள் பூலோகத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்பவும் பவர்ஃபுல்லான பெருமாள். அதனால் எல்லாருக்கும் அது ரீச் ஆகணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த வீடியோவை திருப்பி போடுறேன். ரங்கநாயகி சமேத ராஜகோபால பெருமாள், பாமா ருக்மணி சமேத கஸ்தூரி ரங்கப்பெருமாள். இந்த கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தலத்தில் அவதரித்தவர் தான் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் அப்படின்னு சொல்லியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவருடைய அவதார ஸ்தலம் விளக்குடி. இந்த கோவில் அருகில்தான் அவருடைய அவதார ஸ்தலம். நான் ஒரு சில நாட்கள் முன்னால் அங்கே போன போது அவருடைய திருநக்ஷத்திரம், அதாவது மாச திருநக்ஷத்திரம், அவர் ஐப்பசி உத்திரட்டாதி. ஆனால் மாதம் வர உத்திரட்டாதியில் அவருக்கு அங்கே திருமஞ்சனங்கள் நடைபெற்று பூசைகள் நடைபெறுகின்றன. அதோடு கூட இந்த வாட்டி என்னென்னா 24வது லட்சார்ச்சனையும் கோயின்சைட் ஆனதுனால ரொம்ப வெகு விமர்சையாக அந்த கமிட்டியில் இருக்கவர்களும் அந்த கிராமத்தில் இருக்கவர்களும் சுற்றுப்பட்டார வட்டத்தில் இருக்கிற ஜனங்களும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடினா பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும். அதை பற்றி நாம் அங்கிருக்கும் கமிட்டி மெம்பர்ஸ் சில பேரிடமும் அங்கிருக்கும் படித்த பண்டிதர்கள் சில பேரிடமும் அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுட்டேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸ்ரீமத் கோபால சூரேஹே இரவதி கருணாபப்த தத் சம்பிரதாயம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ யதிர்பதி சர்வதா ஸ்தாபயித்வா யஸ்மின் சத் சம்பிரதாயம் சகலமுபமுனிசந்தம் சதோனு பிரவிஷ்டः ஸ்ரீமத் ஸ்ரீவாச ராமானுஜ முனிமணகம் தம்பதே தேசிகேந்திரம் ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. இந்த க்ஷேத்திரமானது விளக்குடி கஸ்தூரி ரங்க பெருமாள் சன்னதியில் இங்கே தேசிகன் சன்னதி இருக்கு. என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சன்னதியில் முனித்திரைய சம்பிரதாயத்தில் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் எழுதிருந்தார். அவர் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் சொல்கிறோமே தவிர்த்து அவர் விளக்குடி ஆண்டவன். இங்கே பக்கத்தில் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊர் இருக்கிறதுனால, அந்த டவுன் இருக்கிறதுனால திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த சுவாமி பாரத்வாஜ கோத்திரத்தில் ஈயுண்ணி வம்சத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் விளக்குடியில். அவர் வழுத்தூர் ஆண்டவன் அப்படின்னு முனித்திரிய சம்பிரதாயத்தில் முதல் ஆச்சாரியனாக இருந்த சுவாமி கிட்ட துரியாசிரமம், அதாவது சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரிச்சுண்டு அதுக்கப்புறம் இந்த முனித்திரிய சம்பிரதாயத்தில் ரொம்ப விசேஷமாக திகழ்ந்தவர். இவருக்கு அப்புறம் தான் பெரியாண்டவன் அவர் எல்லாம் பெரியாண்டவன் சின்ன ஆண்டவன்லாம் இந்த முனித்திரிய சம்பிரதாயம் ஸ்தாபித்தவரில் இவர் 2வது ஆச்சாரியனா எழுந்தருளி இருந்தார். இன்னும் விசேஷம் என்ன இந்த விளக்குடிக்கு அப்படின்னா, எங்கேயுமே அவருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை ஆனது கிடையாது. விளக்குடியில் மாத்திரம்தான் இந்த தேசிகன் சன்னதியில் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் அப்படிங்கிறவருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை ஆயிருக்கு. எல்லா ஆண்டவன் ஆச்சாரியார்கள் எல்லாருமே மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி என்ன விசேஷம்னா, அவர் உத்தரட்டாதி, ஐப்பசி மாச உத்தரட்டாதி அவருடைய திருநக்ஷத்திரம். அந்த உற்சவம் வருஷா வருஷம் விசேஷமாக நடக்கிறது. கடந்த இந்த குரோதி வருஷம் சித்திர மாசத்துலேருந்து ஆரம்பித்து மாசாந்திர உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வேத பிரபந்த பாராயணத்தோட விசேஷமாக பெருமாள் திருச்சி விசாத்திர மாதிரி பாராயணங்களும் நடந்துட்டு இருக்கு. அவருடைய சன்னதியில் லக்ஷ்மி ஹயக்ரீவன், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், தேசிகன், ஸ்ரீபாஷ்யக்காரர் இவாளோட சேர்த்தியா திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்குடி ஆண்டவன் எழுதியிருக்கார். இவருக்கு பூர்வாசிரம பேர் என்னன்னா சீனிவாசாச்சார் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வழுத்தூர் ஆண்டவனால
சீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு பெயர் இடப்பட்டு அவர் சந்நியாசாசிரமம் ஸ்வீகரிச்சுருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். மங்களம் வரப்பிரதாய மகனீய குணாப்தகே ஆயனடூர் புரீஷாய வரப்பிரதாய மங்களம். நமஸ்காரம். நம்ம நிறைய கோவில்கள்லாம் போய் சேவிக்கிறோம். சமீபத்தில் கூட நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் விளக்குடியை பற்றி, அதாவது நினைத்ததை நிறைவேற்றும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த கோவில்லாம் போறச்சே நிறைய ஒரு முக்கியமான சமாச்சாரங்கள்லாம் இருக்கு. இந்த கோவில்ல அப்படி பார்க்க போனேன்னா திருத்துறைப்பூண்டி ஆண்டவன், அதாவது விளக்குடி ஆண்டவன் அவதார ஸ்தலம், அவருடைய திருநக்ஷத்திரம் ஐப்பசி உத்திரட்டாதி. இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கோவில்லையும் போச்சே ஆச்சாரியர்களுடைய அவதார ஸ்தலம், அவர்களுடைய பெருமைகள் அதெல்லாத்தையும் நம்ம கூடவே தெரிஞ்சுட்டாக்க நிறைய விஷயங்கள் தெரிய வருது மட்டும் இல்லை, இன்னமும் ஒரு பக்தியும் ஈடுபாடும் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். விளக்குடி கஸ்தூரி ரங்க பெருமாள் முந்தா நாள்ல இருந்து லக்ஷாசனை ஆரம்பம், இன்னைக்கு பூர்த்தியாகுது. கருட வாகனத்துல பெருமாள் எழுதியிருக்க ரொம்ப அமக்கலமான ஒரு தரிசனம், மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இதெல்லாம் சேவிக்கிறதுக்கு காண்றதுக்கு 1000 கண் கோடிகள் வேண்டும். இது 24வது லட்ச அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப ஒரு பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் சொல்றா. அதே ஒரு பெருமையும் சந்தோஷமும் நம்மளுக்கும் இருக்கு. ஆஞ்சநேயர் இப்பதான் திருமஞ்சனமாயி பெருமாள் அலங்காரத்துல இருக்க, ரொம்ப அழகா இருக்கார் பெருமாள். வடமாலை சாத்தியிருக்கு பெருமாளுக்கு. இன்னைக்கு மூல நட்சத்திரம், அதுவும் ஒரு ஆடட் ஒரு பெருமை. பெருமாளுடைய ஆஞ்சநேயரோட திருநக்ஷத்திரம், அதனால இன்னைக்கு திருமஞ்சனம் ஆகி வடமாலையும் சாத்தின்னு ரொம்ப அமக்களமா காட்சி கொடுத்துட்டு இருக்க. எல்லாரும் சேவிச்சுக்கோங்க. நம்ம இங்க இருக்கிற ஒரு 2-3 பேர் மீட் பண்ணி அந்த கோவிலோட பெருமைகளை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. தாரம் சர்வ பாபக்னபாரகம் அபாரகருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாமியம் அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டக விநாசாய அனந்தமுபாஸ்மகே எத்திர எத்திர குணாதகீத்திரம் தத்திர தத்திர மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्य केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. இந்த விளக்குடிங்கிற கிராமத்தில் இருக்கிற கோயில் ரொம்ப பழங்கால புராண ஸ்தலமான கோயில். இது சோழ காலத்துலேருந்து இருக்கிற கோயில். இதில் ரங்கநாயகி தாயார் சமேத கஸ்தூரி ரங்க பெருமாள் எழுதியிருக்கார் மூலவரா. ராஜகோபாலன் ருக்மணி சத்யபாமா சமேத மன்னார்குடி ராஜகோபாலனோட சகிதமாக இங்கே எழுதியிருக்கார். மன்னார்குடி ராஜகோபாலன் அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வந்துட்டமானியான திருக்கோலத்தில் நீங்கள் பின்னாடியே கருட சேர்வையில சேவிக்கலாம். அந்த மாதிரியான அற்புதமான ராஜகோபாலன் இங்கே எழுதியிருக்கார். இது புராண ஸ்தலமாக இருக்கிறதுனால இதில் பல மகான்கள் இங்கே அருளப்பாடியிருக்கா. இங்கே ரங்கநாயகி தாயார் ரொம்ப பிரசித்தம். இங்கே இருக்கிற தேசிகன் பிரசித்தமான தேசிகன் சன்னதிங்கிறதே இந்த கோயிலோட பெருமையே தேசிகன் சன்னதிங்கிறது தான். இதில் இதில் பல ஆச்சாரியர்கள் எல்லாரும் இங்கே பொன்னடி சாத்தியிருக்கா. இந்த திருக்குழந்தை ஆண்டவன் எழுதியிருக்கார். ரங்கராமானுஜ மகாதேசிகன் எழுதியிருக்கார். இது ஆண்டவன் சம்பிரதாய கோயிலாக இருக்குது. இந்த தேசிகன் சன்னதியில் தேசிகனை தவிர நமக்கு ஹயக்ரீவர் அருள் பாலிச்சுருக்கார். அதே மாதிரி திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் அப்படின்னு சொல்கிற விளக்குடி ஆண்டவன் தான் அவர். விளக்குடி ஆண்டவன் இங்கே பிரசித்தமாக எழுதியிருக்கார். அவருக்கு மாதம் அவரோட திருநட்சத்திரத்தில் இந்த கோயிலில் வேதம் அது மாதிரி பிரபந்தங்கள்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட விக்கிரகம் இங்கே ஏழை பண்ணி நாங்கள் திருமஞ்சனம் பண்ணி எல்லாம் ஆச்சாரியன் ரூபமாகவே நாங்கள் அவரை வாய்ச்சுருக்கோம்.
இங்கே இருக்கிற கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயில்னே சொல்லலாம். இதில் பல மகான்கள் வந்திருக்கா. இதில் வந்து இப்போ நம்ம சந்திக்கிறது வந்து 24வது வருஷ லக்ஷார்ச்சனை. ஸோ இதில் வந்து நாங்கள் 24 வருஷம் இது முடிஞ்சு 23 வருஷம் முடிஞ்சு 24வது லக்ஷார்ச்சனையில் நம்ம இங்கே சந்திக்கிறோம். இன்றைக்கி வந்து பெரிய சாஸ்திர முறையோட பூர்த்தியாகுது. இவர் தான் கண்ணன் பட்டர், எங்களோட நாராயணன் பட்டரோட பையன். ஒரு ஆரம்பத்துலேருந்து இவ வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்து 4 தலைமுறையாக 6 தலைமுறையாக வந்து இவ பார்த்துட்டு இருக்கா. எங்கள் தாத்தா இவ அப்பா எல்லாம் ஒரே பேர். அவள் வந்து அவள் பண்ணியிருக்கிற கைங்கரியம் தான் இன்றைக்கி எங்களை மாதிரி பெரியவாள்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. நம்ம வந்து இவர் வந்து எங்கள் ட்ரஸ்ட்டில் மெயின் மெம்பர் எம்ஆர் சொல்லுவோம். இவர் வந்து பட்டர், இவர் இந்த பார்த்தசாரதி. அவர் வந்து கோயிலில் கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற பாகவதார். ஸோ இது மாதிரி இந்த கோயிலில் வந்து நீங்கள் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடியிலேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது. ராயநல்லூரில் பக்கத்தில் வரதராஜன் பெருமாள் இருக்கார். கோட்டூரில் வந்து ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். மன்னார்குடி நீங்கள் தாண்டினேன்னா உங்களுக்கு ஒரே திவ்ய கஷேத்திரம் மாதிரி தான் இருக்கும் இந்த ஊரை. அப்படியேப்பட்ட கோயில் எங்கள் ரோடு ஒட்டினேயே இருக்குது இந்த கோயில் தேடணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து மன்னார்குடி தாண்டி வந்தேன்னா ஃபஸ்ட்டு கோட்டூரில் ஸ்ரீனிவாசனை சேவிக்கலாம். ஸ்ரீனிவாசனை சேவிச்சோன்னு ராயநல்லூரில் வரதனை சேவிக்கலாம். வரதனை சேவிச்சோடனே மலக்குடியில் வந்து கஸ்தூரங்க பெருமாள் ராஜகோபாலனை சேவிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்தேனாலே எல்லா முக்கியமான பெருமாள் எல்லாருமே நீங்கள் சேவிச்சுன்னு போகலாம். மன்னார்குடியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இந்த கோயிலோட தரிசித்து பெருமாளோட அனுகிரகத்துக்கு கிருபைக்கு பாத்திரமாகும்படி பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த கோயில் மேலும் வளரணுங்கிறதுக்காக தான் நாங்களாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து சேர்ந்துக்கலாம். கூடி ஆண்டாள் சொன்னா கூடி குளிர்ந்தேலோரம் வாய் அப்படின்னு பாடின மாதிரி எல்லாரும் வந்து கைங்கரியத்தில் இவா பண்ணுவா அப்படின்னு விட்டுடாம நமக்கு ஒரு பகவான் இருக்கார், நம்மளோட கோயில் அப்படின்னு எல்லாரும் நினைச்சு இங்கே வந்து கைங்கரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த ஆசை. இதுவரை நீங்கள் அங்கிருக்கும் பண்டிதர்கள் பட்டர்கள் அவெல்லாம் சொன்ன விஷயங்களை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவும் பிரசித்தி பெற்ற வரப்பிரசாதியான கோவில். அது எங்கள் ஊர் கோவில் சொல்லிக்கிறதுல எனக்கு டபுள் பெருமை. கண்டிப்பாக இந்த கோவிலை நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை வந்து சேவித்து பெருமாளோட அனுகிரகத்தை பூரணமாக பெறணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம்.